சென்னையின் அமைதியான அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் பாரதி சமீபத்தில் குடிவந்திருந்தார். அவர் தனியாக வசித்து வந்தார். தனது காரிலிருந்து கனமான அட்டை பெட்டிகளை இறக்கிக் கொண்டிருந்தார். படிக்கட்டுகளில் ஏற சிரமப்பட்டார். அப்போது பக்கத்து வீட்டு இளைஞன் ராகுல் ஜிம்மில் இருந்து திரும்பி வந்து அவரை பார்த்தான். நில்லுங்க, நான் உதவறேன், இது ரொம்ப கனமா இருக்கு என்று முன்வந்தான். வேர்வையை துடைத்த பாரதி, பரவாயில்ல, நானே மெதுவா கொண்டு போயிருவேன் என்றார். முடியாது, சாமான்களை தூக்கறதுல எனக்கு தெரியும். நீங்க அந்த சின்ன பெட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு பின்னாடி வாங்க என்றான் ராகுல். ராகுல் அந்த பெட்டிகளை சுலபமாக தூக்குவதை பார்த்து பாரதி வியந்தார். அவனது பலமான தோள்களும் விருப்பமான உதவியும் அவருக்கு பாதுகாப்பான உணர்வை தந்தன. அடுத்த சில நாட்களும் இதேபோல் தொடர்ந்தது. தண்ணீர் கேனாகட்டும், காய்கறி பையாகட்டும், ராகுல் எப்போதும் உதவிக்கு வந்துவிட்டான். ஒரு மதியம் பாரதி சமையலில் பிஸியாக இருந்தபோது ராகுல் வந்தான். போர் அடிச்சா என்கிட்ட பேசாம இப்படியா வர்றது என்றாள் பாரதி. அந்த மேல் அலமாரியில் இருக்கும் பழைய பாத்திரங்களை கொஞ்சம் இறக்கி வைக்கணும் என்றாள். ராகுல் பொருட்களை இறக்கும்போது இருவருக்கும் இடையே இடைவெளி குறைந்தது. அவனது கைகள் தற்செயலாக அவள் கையில் பட்டன. பாரதியின் உடலில் ஒரு சிலிர்ப்பு. ராகுல் அவள் கண்களையே பார்த்தான். ஆண்டி, நீங்க ஏன் எப்பவும் இவ்வளவு அழகா இருக்கீங்க என்றான் வெட்கத்துடன். போனா சின்ன பையன், என்ன கிண்டலா என்றாள் பாரதி. அன்றிரவு கனமழை அவள் வீட்டின் ஜன்னல் வழியாக உள்ளே வந்தது. ராகுல் உதவிக்கு ஓடி வந்தான். ஜன்னலை மூட முயன்றபோது இருவரும் நனைந்தனர். மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் பாரதியின் முகம் பிரகாசமாக தெரிந்தது. உங்களை முதலில் பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருந்தது. உங்க சிரிப்பு, பேசுற விதம் எல்லாமே, ராகுல் ஒப்புக்கொண்டான். தயக்கம் இருந்தாலும் அவனது உண்மையான அன்பு பாரதியை நெகிழ வைத்தது. அவள் அவன் கையை பிடித்துக் கொண்டாள். வயது வித்தியாசத்தை தாண்டி ஒரு புதிய புரிதலும் ஈர்ப்பும் உருவானது. உன்னோடு இருக்கும்போது எனக்கு ஏதோ புதிதாக பிறந்த மாதிரி இருக்கு என்றாள் பாரதி. மழை நின்ற பிறகும் அவர்கள் மனதில் ஈரப்பதம் குறையவில்லை. ஆனால் மறுநாள் காலை பாரதியின் வீட்டில் தண்ணீர் வருவது நின்று போனபோது அந்த எளிய உதவி ஒரு நெருங்கிய சந்திப்பாக மாறியது. அடுத்த பாகத்தில் மறுநாள் காலை பாரதி சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தபோது திடீரென குழாயில் தண்ணீர் வருவது நின்றுவிட்டது. மோட்டாரை போட்டும் பலனில்லை. உடனே அவளுக்கு நினைவுக்கு வந்தது ராகுல். அவன் வீட்டு வாசலில் நின்று, ராகுல், கொஞ்சம் வாங்க, சமையலறையில தண்ணியே வரல, என்னன்னு தெரியல என்றாள். உடனே ஓடிவந்த ராகுல் குழாயை திருப்பி பார்த்தான். காற்று வரும் சத்தம் மட்டுமே கேட்டது. ஆண்டி, மோட்டார் ஓடுது, ஆனா தண்ணி வராதுனா பைபுக்குள்ள ஏதோ அடைப்பு இருக்கும். ஏதாவது கம்பி இருந்தா கொடுங்க. உள்ள விட்டு நல்லா ஆட்டினால் அடைப்பு வெளியே வரும். அப்பதான் தண்ணி சரசரன்னு கொட்டும் என்றான். பாரதி ஒரு நிமிடம் அவனை வெறித்துப் பார்த்தாள். அவன் சொன்ன விதம் அவளுக்குள் ஒரு குறும்பான எண்ணத்தை தூண்டியது. சிரிப்பை அடக்கிக் கொண்டு, கம்பிய உள்ளே விட்டு அசைக்கணுமா, இவ்வளவுதானே என்றாள். ஆமா ஆண்டி, அதுவும் இந்த மாதிரி இடத்துல வேலை செய்யறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்கு என்றான் ராகுல் குறும்பான பார்வையுடன். அவள் அவனைச் சமையலறைக்குள் அழைத்துச் சென்றாள். குழாய் பிளாட்பாரத்திற்கு கீழே ஒரு குறுகலான இடத்தில் இருந்தது. இடம் ரொம்ப குறுகலா இருக்கு ஆண்டி, நான் உள்ள புகுந்துதான் வேலை செய்யணும். நீங்க பின்னாடி நின்னு கொஞ்சம் வெளிச்சம் காட்டுங்க என்றான் ராகுல். பாரதி அவனுக்கு மிக நெருக்கமாக வந்து நின்று டார்ச் லைட் காட்டினாள். ராகுல் கம்பியை குழாய்க்குள் விட்டு இடது வலது ஆட்டத் தொடங்கினான். பாருங்க ஆண்டி, முதல்ல கொஞ்சம் டைட்டாத்தான் இருக்கும், போக போக ஃப்ரீ ஆயிடும், தண்ணி வர ஆரம்பிக்கும் என்றான். அவன் வேலை செய்து கொண்டிருக்கும்போது அவனது அசைவுகள் பாரதியின் கால்களில் உரசிக்கொண்டே இருந்தன. அந்த குறுகலான இடத்தில் இருவரது மூச்சுக்காற்றும் ஒன்றோடொன்று கலந்தது. மெதுவா ராகுல், கை உடைஞ்சிடப் போகுது, ரொம்ப வேகமா ஆற்றே என்றாள் பாரதி. கவலைப்படாதீங்க ஆண்டி, இதோ பாருங்க, அடைப்பு விலகிடுச்சு என்றான். திடீரென குழாயிலிருந்து தண்ணீர் பீரிட்டு கொட்டத் தொடங்கியது. எதிர்பாராத விதமாக அந்த தண்ணீர் பாரதியின் மீது பட அவள் முழுவதுமாக நனைந்து போனாள். ராகுல் சட்டென்று எழுந்து அவளை தாங்கி பிடித்தான். பார்த்தீங்களா, தண்ணி எப்படி வேகமா வருது, இப்ப உங்க பாரம் குறைஞ்சிடுச்சா என்றான் ராகுல். நனைந்த உடையில் நின்ற பாரதியை ராகுல் தன் கைகளுக்குள் இழுத்தான். பைபிள் வந்த தண்ணீரை விட அவர்கள் மனதில் ஆசைகள் அலைமோதின. அந்தச் சமையலறை இப்போது ஒரு புதிய காதலின் மையமாக மாறிக்கொண்டிருந்தது. அடுத்த பாகத்தில் குழாயிலிருந்து பீரிட்டு தள்ளிய தண்ணீர் பாரதியின் மெல்லிய காட்டன் நைட்டியை முழுவதுமாக நனைத்திருந்தது. ராகுல் அவளை தாங்கி பிடித்திருந்த அந்த நொடியில் இருவருக்கும் இடையிலான சிறு இடைவெளியும் மறைந்து போனது. ஆண்டி, மொத்தமா நனைஞ்சிட்டீங்க. ராகுலின் குரல் முன்னைவிட கரகரப்பாகவும் நெருக்கமாகவும் ஒலித்தது. பாரதி அவன் கண்களை நேராக பார்த்தாள். அவள் நனைந்த கூந்தலிலிருந்து சொட்டிய நீர்த்துளிகள் ராகுலின் கைகளில் வழிந்தன. எல்லாம் உன்னாலதான் ராகுல்,
அந்த கம்பியையே அவ்வளவு வேகமா ஆட்டின, என்ன ஆகும் என்றாள் பொய் கோபத்துடன். ஆனால் அவள் கைகள் ராகுலின் பலமான தோள்களை ஏற்கெனவே பற்றிக் கொண்டிருந்தன. ராகுல் மெல்ல அவள் முகத்திற்கு அருகில் குனிந்தான். நீங்க தானே சொன்னீங்க, இப்ப பாருங்க தண்ணி எவ்வளவு சீரா வருதுன்னு என்று சொல்லிவிட்டு அவள் நெற்றியில் வழிந்த நீர்த்துளியை தன் விரலால் மெதுவாகத் துடைத்தான். அந்த தொடுகை அவளைச் சிலிர்க்க வைத்தது. ராகுல், யாராவது வந்துடப் போறாங்க, கையை விடு என்றாள். ஆனால் அவள் உடல் அவனிடமிருந்து விலக மறுத்தது. இந்த வீட்டுக்குள் இப்போ யாரும் வரமாட்டாங்க, இந்த தண்ணிச் சத்தத்தைத் தவிர வேறு எதுவும் கேட்காது என்றபடி ராகுல் அவளை இன்னும் நெருக்கமாகச் சுவரோரம் சாய்த்தான். பாரதியின் மூச்சுக்காற்று சூடாக ராகுலின் கழுத்தில் பட்டது. ராகுல் அவள் இடுப்பில் கை வைத்து, ஆண்டி, இன்னும் அடைப்பு இருக்கான்னு செக் பண்ணணுமா என்று குறும்பாகக் கேட்டான். பாரதி வெட்கத்துடன் அவன் மார்பில் முகம் புதைத்துக் கொண்டாள். நீயேதான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டல்ல, அப்புறம் என்ன என்று முணுமுணுத்தாள். ராகுல் அவள் மோவாயைத் தூக்கி அவள் கண்களைப் பார்த்தான். பைபிளிருந்த அடைப்புதான் நீங்கிவிட்டது. ஆனால் என் மனசுக்குள்ள உங்கள பார்த்ததிலிருந்து ஒரு பெரிய ஆசை அடைச்சுக்கிட்டே இருக்கு. அதை எப்போ நீக்கப் போறீங்க? பாரதிக்கு அவனது நேரடியான பேச்சு ஒருவித இன்ப அதிர்ச்சியை தந்தது. அவள் மெல்ல அவன் காதோரம் சென்று, உனக்கு என்ன வேணுமோ அத நீயே எடுத்துக்கோ, நான் எப்போ வேண்டாம்னு சொன்னேன் என்று ரகசியமாக கிசுகிசுத்தாள். அடுத்த நொடி ராகுல் அவளை அப்படியே அள்ளிக்கொண்டு சோபாவை நோக்கி நடந்தான். சமையலறையில் குழாய்த் தண்ணீர் கொட்டிக்கொண்டே இருந்தது. ஆனால் அங்கே காதலின் வேகம் அந்த நீரின் வேகத்தை விட அதிகமாக இருந்தது. அடுத்த பாகத்தில்